ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்வதியை விஜய் டிவிக்கே பிடிக்கலையா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு எவிக்ஷன் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்வதி ஹாட் சீட்ல வச்சுட்டு கடைசியாக தான் சேவ் பண்றாங்க விஜய் சேதுபதி. பார்வதி அப்படியே பயம் காட்டி வேர்க்க வச்சுட்டாங்க இன்னைக்கு. ஐயையோ, உண்மையிலே நம்மள தூக்கிட்டாங்களா அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க பார்வதி. அந்த அளவுக்கு பார்வதியை பயமுறுத்தி சேவ் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டபுள் எவிக்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஜே நார்மலாக வந்து விஜேசி எப்பயும் போல எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு எவிக்ஷன் கார்டை காட்டி வெளியே கூப்பிடுறாரு எஃப்ஜேவை உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே கண்ணீர் மல்க உள்ளுக்குள்ள சந்தோஷமா டாட்டா காட்டி பாட்டு பாடி பீட்டெல்லாம் போட்டு எல்லாருக்கும் கை தட்டுற மாதிரி கை தட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் வெளியே போவோமா, ஃபேமிலி ரவுண்டு வரைக்கும் இருக்கணுமாச்சே, அதுவும் ஆதிர ஃபேமிலி வருதுன்னா நான் இருந்தாலும் ஆகணும், நம்மள தூக்க மாட்டாங்க அப்படின்ற நினைப்போட இருந்தாரு. விஜய் டிவி டீம் பார்த்தது, ஐயோயோ இவனை வச்சிருந்தா ஆதிர ஃபேமிலியும் சரி எஃப்ஜே ஃபேமிலியும் சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கின்னு அடிச்சுக்குவாங்க. ஏன்னா வைல்டு கார்டு என்ட்ரியில் வீட்டுக்குள்ளே வந்த ஆதிரை உமன்ஸ் கார்டை தூக்கி என்னமோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி உமன்ஸ் கார்டை தூக்கி கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸுக்கு எஃப்ஜேவும் நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குன்னு சாரியும் கேட்டிருப்பாரு. ஸோ இந்த பிரச்சனையை மையமாக வச்சு ஆதிரையோட ஃபேமிலி உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஜேவை போட்டு பொலன்னு பொழந்து கட்டிடுவாங்க. எஃப்ஜேவாயும் சும்மா இருக்காது, பீட் பாக்ஸ் வாசிக்கிற மாதிரி அவங்களையும் வாசித்து தள்ளிடுவான். எதுக்குடா நமக்கு வம்பு, ஏற்கனவே விஜய் டிவி மானம் காத்துல பறக்குது இந்த பிக் பாஸ் சீசன் 9ஆல. இவங்க ரெண்டு பேரும் இனிமே எதுக்கு பிக் பாஸுக்கு, இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே போட்டதுனால நல்லா யோசிச்சு ரெண்டு பேரையும் எவிக் பண்ணி இப்ப வெளியே அனுப்ப போறாங்க. இனிமேல் நீங்கெல்லாம் தேவையில்லடா, பிக் பாஸே முடிஞ்சிருத்துரா, அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டரா, அதுக்கப்புறம் வந்து பணப்பெட்டியை வைக்கிறது தான், அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் டாஸ்க் போட்டு பிக் பாஸை முடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. எப்படா இந்த பிக் பாஸ் முடியும்ன்ற மாதிரி தான் விஜய் டீம் எல்லாமே இருக்கிறாங்க. இரவா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இன்னொரு 20-25 நாள் இருக்கு, அதுக்குள்ள பிக் பாஸை இழுத்து மூட போறாங்கன்ற பயம் வர உள்ளுக்குள்ள வந்து விஜய் டீமுக்கு இருக்கு. இந்த சீசன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடணும் கடவுளே, அடுத்த சீசன்ல யாரை எடுக்கணும் யாரை வைக்கணும்ட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க விஜய் டீம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பார்வதிய கடைசி வரைக்கும் வச்சிருந்து சேவ் பண்ணி மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி இருந்தாங்க. ஏன்னா அக்கா அந்த அளவுக்கு உள்ளா இருக்க பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அந்த வேலைகள்லாம் வந்து சென்சார் இல்லாம வந்து வெளியிட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் தான் அவங்களுக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து தில்லா தான் உக்காந்துருக்கா போல. நம்மளெல்லாம் தூக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி, அடா தூக்கிட்டோம்பா அப்படின்ற மாதிரி காடை காட்டிட்டாரு விஜய் சேதுபதி. அப்பாடா எவிக்ஷன் முறிஞ்சிடுத்து, இனிமேலும் பயம் இல்லை அப்படின்னு நினைச்சு இருந்திருப்பாங்க ஆதிரை. இருந்தாலும் நம்மளெல்லாம் இவர் சேவ்னு சொல்லலையே, எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு வந்து எவிக்ஷன் கார்டை காட்டுவாரு. ஐயோ அடுத்தது ஒரு எவிக்ஷன் இருக்குதா அப்படின்ட்டு பயத்துல இருப்பாங்க ஆதிரை. விஜய் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் வரேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார் விஜய் சேதுபதி. ஓ, அந்த சர்ப்ரைஸ் வந்து ஆதிரை தூக்குறது தானா அப்படின்னு ஆதிரை நல்லா புரிஞ்சுப்பாங்க. மனசுல திக் பயத்தோட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாண்டா குளூஸ் சௌந்தர்யா வீட்டுக்குள்ள போயிட்டு எவிக்ஷன் கார்டை காட்டி ஆதிரி எவிக்ஷன் பண்ணி வெளியே கூட்டிட்டும் வருவாங்க. ஸோ இதுதான் இன்னைய பிக் பாஸ்லாம் நடக்க போகுது. நேற்றைய பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நண்பர் மனைவிய கடுமையா விசாரிக்கின்ற பேர்ல மென்மையா வந்து பேசி நீங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு இந்த கேவலமான கேமை பிக் பாஸை விஜய் சேதுபதியும் விளையாட்டிருக்காங்கன்னு தெரியல. திவ்யாவுக்கு தலைவலி இல்லை, அவங்க மாத்திரை போடலை அப்படின்னு சொன்னதை ஒரு குறும்படம் போட்டு காட்டாம அதை அப்படியே மேலும் பட்டும் படாம பூசி முழிப்பு சரி நீங்க உக்காருங்க அப்படின்னு சொன்ன விதம் வந்து சரியில்லை. இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தா இந்நேரம் குறும்படம்லாம் போட்டு காமிச்சு அவங்கள வச்சு செய்து பாரு விஜய்எஸ். ஒருவேளை வீடியோவை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பிரஜன், மச்சான் சேது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றா, அவ ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி இருக்கிறா உள்ள, அவளை கொஞ்சம் ஆஷா திட்டாதரா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல. அதுக்கு தகுந்தபடியே விஜய் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சரி, இந்த திவ்யா மேட்ரு தலைவலி மேட்ரை விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையா கனியும் சாண்ட்ராவும் வந்து அவங்க குழந்தைங்களை எடுத்து பாடின பாட்டாகட்டும், அவங்க போட்ட பெரிய சண்டை ஆகட்டும், அதை பற்றியே நீங்கள் பேசலையே. ஏன் வீட்டில் பெரிய சண்டை வெடிக்கலையா? இதெல்லாம் சண்டையா உங்களுக்கு தெரியலையா விஜயஸ்? நண்பர் இல்லாமல் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க தான், அவங்க குழந்தையும் இல்லாமல்
எல்லாருமே அந்த வீட்டில் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை நல்லா உணர்ந்த நீங்க சரி மேலும் துன்புறுத்தக்கூடாதுன்ட்டு நைஸா நீங்க நழுவத்து தெரியுது தான். இருந்தாலும் இவங்க கிட்ட காட்டுற அக்கறையை மற்றவங்களுக்கும் காட்டணும்ல. அப்படி இவங்களை சேவ் பண்ணி என்னத்தை தான் நீங்க பண்ண போறீங்கன்னு தெரியலையே. இவங்க என்ன டைட்டில் வின்னா ஆக போறாங்க? சாண்ட்ரா மக்கள் மனசுல இருந்த கொஞ்ச நெஞ்சோட மரியாதையும் இழந்து இப்போ சாண்ட்ரா வெளியேறினா போதும், சாண்ட்ரா பண்றது பெரிய டிராமாவா இருக்கு, நடிப்பு அரைக்கி சாண்ட்ரான்ற பட்டத்தை தான் அவங்க மக்களிடையே வென்றிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இவருடைய புருஷன் வெளியே இருந்துங்கன்னு மற்றவங்களெல்லாம் கேலி பேசிக்கின்னு மற்றவங்க ஆட்டத்தை குறை சொல்லிக்கின்னு வெளியே இருக்கிறாரு. இவரு ஒழுங்கா விளையாண்டு இருந்தா இவரை ஏன் இங்க துரத்த போறாங்க? இப்போ உள்ள இருக்கிற திவ்யாவை வெளியே பயங்கர குறை பேசிக்கின்னு திரியிறாரு. விஜய் டிவி டீமுக்கு நாளைக்கு வேலையா ஃபேமிலி ரவுண்ட்ல இவங்க ஃபேமிலியை உள்ள அனுப்புங்க. இவரு என்னத்தை உள்ள போய் பேசி எப்படி சமாதானம் பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இவர் வந்த பிறகு பாருங்களாம், சாண்ட்ரா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. கேமு எல்லாருக்கிட்டையும் பேசுற விதம் எல்லாமே கண்டிப்பா மாறி இருக்கும். நீங்க வேணாலும் பாருங்களேன். இதெல்லாம் கேமோட ஸ்ட்ராட்டஜி தான். என் புருஷன் எனக்கு பூஸ்ட் ஏத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க சாண்ட்ரா. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பணப்பெட்டியை தூக்கின்னு யாரு போறாங்களோ இல்லையோ இவங்க எடுத்துக்கின்னு போயிடுவாங்க. சாண்ட்ரா அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. பிரஜனும் நீ பணப்பெட்டியை தூக்கின்னு வந்தா போதும், கண்டிப்பா உனக்கு டைட்டில் வின்னர்லாம் கிடைக்காது. 5 லட்சம் வருதோ 10 லட்சம் வருதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு பணப்பெட்டியை தூக்கின்னு நீ வந்துரு அப்படின்னு தான் சொல்ல போறாரு பிரஜன். அதையும் கேட்டுட்டு அவங்களும் பணப்பெட்டியை எடுக்கத்தான் போறாங்க. இவங்களுக்கு போட்டியா உள்ள வேற ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அது அரோரா. அரோராவும் பணப்பெட்டிக்காக தான் இன்னும் உள்ள வச்சிருக்காங்க இல்ல இருக்கிறாங்க. அரோரா சாண்ட்ரா இதுல யாரு 2 பேரு இந்த பணப்பெட்டியை தூக்கின்னு ஓட போறாங்கன்னு இவங்களுக்குள்ள போட்டியா தான் இருக்கும். பணப்பெட்டி ஒரு 18 லட்சம் இல்ல 20 லட்சத்துக்கு மேல தாண்டினா கானா வினோத்தே அந்த பணப்பெட்டியை தூக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட பணப்பெட்டி எப்படி வைப்பாங்க, எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாரு. அந்த வகையில பார்த்தா தொகை கொஞ்சம் அதிகமாக வினோத்தே பெட்டியை தூக்கின்னு போனாலும் போயிடுவாரு. ஆனா அவங்க ஃபேமிலி உள்ள கண்டிப்பா டைட்டில் அடிக்கிற சான்ஸ் உனக்கு இருக்கு, வெளியே அதிக ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அந்த பெட்டியை மட்டும் எடுத்துறாத என் ராசா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி பணப்பெட்டி டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும். போன முறையே ஈஸியா அப்படியே எடுத்துன்னு போற மாதிரி வைக்கல. அதுக்கு ஒரு போட்டியை வச்சு ஜாக்லின் அழகா அந்த பணப்பெட்டியை ஜெயிச்சு எடுத்துன்னு போவாங்க. 75 நாளைக்கு மேல ஆகிடுத்து. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல யாரு டைட்டில் வின் பண்ண போறான்றது கணிக்கவே முடியாம இருக்கு. ஆனா 96% மக்கள் கானா வினோத் தான் டைட்டில் அடிக்க போறாருன்னு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் டைட்டில் வின்னரை கையில எடுத்து கொடுப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா டாப் 5க்குள்ள வினோத் வர சான்ஸ் இருக்கு. அதிக ஓட்டுகள் இப்பவே அவர் வாங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில பார்த்தா ஃபைனல்லயும் அதிக ஓட்டு வாங்கறதுக்கான சான்ஸ் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இவர் டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 பேருக்கு கூட அந்த சான்ஸ் இருக்கு. ஒன்னு விக்ரம். இவருக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் இன்னும் நல்லா கொஞ்சம் விளையாட முயற்சி பண்ணாருன்னா இவரும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து 3வது லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா திவ்யா. இவங்களுக்கும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஓட்டுகளும் அதிகமாக தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இடத்துல யாரு? இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் டைட்டில் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு லைக்கை போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோவை சஜஷன் பண்ணும். ஸோ நான் அடுத்த வீடியோல உங்களை நான் கண்டினியூ பண்றேன். பாய்.